கடந்த 23 மாதத்தில் மட்டுங்க 33.74% வந்து மின்கட்டண உயர்வுங்கிறது வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் தாங்காதுங்க. இது நாங்கள் ஏற்கனவே குறைச்சி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் ஆளும் அரசு தான் கிடைச்சிருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்களும் தொழில்துறையினர்கள் சரி முதலமைச்சர்கள் செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் இருக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா 4.8% மறுபடியும் இப்போ ஏற்றுனது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. ஏற்கனவே தொழில் செய்ய முடியாமல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஸ்பின்னிங் மில்லுகளும் ஒரு 700 ஓய்வு மில்லுகள் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் நடத்த முடியாமல் ஒரு 40-50% வந்து தான் ஒரு முழு நேரமும் இயக்குறாங்க. மீதி எல்லாருமே ஒரு 50% ரன்னிங்கில் இருக்குங்க. ஒரு 100-150 மில்லுக்கு மேலே மில்லுகளே ஓட்ட முடியாமல் நின்று கிடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாத்துக்கும் அடிக்கடி நாங்கள் செய்திகள் பத்திரிகை ஊடக வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம். அரசாங்கங்களும் நேரடியாக வந்து கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் இப்போ வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுங்கிறது வந்து ஏற்புடையது இல்லை. நாங்கள் எங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மின்மிகை மாநிலங்கிற இருக்கிறது ஒன்று தான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் காட்டனை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 385 லட்சம் விளைச்சல் இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் கூட விளைச்சல் கிடையாது. நாங்கள் எல்லாமே வடநா மாநிலங்களிலிருந்து தான் கொண்டு வர்றோம். அதே மாதிரி ஃபவுண்ட்ரிகளுக்கு தேவையானது மற்ற துறையை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் எல்லாமே பெரும்பாலும் வட இந்தியா சார்ந்தே இருக்குது. இப்போ அதே மாதிரி நாங்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே திரும்ப மீண்டும் நாங்கள் வந்து விற்பனை செய்யணும்னு சொன்னால் வட மாநில ஏன்னா இங்கே டையிங்கு பிரிண்டிங்கு சைசிங் இதெல்லாம் வந்து டையிங் பிரிண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. எங்களால் ஜீரோ டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால இருக்கிறது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட நிபந்தனைகளை நாங்கள் ஏற்று நாங்கள் பண்ணையில் எங்களுக்கு என்னென்னா காஸ்டிங் எங்களுக்கு கூடுதலாக வருது. ஆனால் இதே வட மாநிலங்களில் அவங்க எதை கட்டுப்பாடு இல்லாதனால எங்களை விட 200-250 ரூபா குறைவாக கட்டுறதுனால கிலோக்கு குறைவாக இருக்கிறதுனால என்னாச்சுன்னா காம்பீட் பண்ண முடியல. அதனால் நாங்கள் என்ன ஒரு பர்டிகுலர் பஞ்சை வாங்கினா நூலை பண்ணுறது ஒரு ஜாப் இருக்கிற மாதிரியும் நூலை வாங்கி துணி பண்ணுறது ஒரு ஜாப் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறோம். ஒரு முழு இதில் வந்து எங்களால் எந்த தொழிலும் செய்ய முடியலப்பா. பஞ்சை வாங்கினா ஃபேஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சா ஏற்றுமதி பண்ணுனா இது வந்து முழு ஃபுல் இதே ஆகுதுங்க. இது ஆகிறது இல்லை இப்போது. அதனால் இங்கே எல்லாருமே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட எல்லாரும் ஜாப் இருக்கிற நிலையில் இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்கையில் இந்த மின்சாரமே இங்கே இருக்க ஸ்கில்டு ஓனர்ஸுக்கும் ஸ்கில்டு லேபர்ஸ் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறை செய்யறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து மின்கட்டணத்தை உயர்த்தினால இந்த தொடர்ந்து பாருங்கள் 23 மாதத்தில் 33% உயர்த்தினா எப்படி தொழில் செய்கிறதுங்கிறது நாங்கள் பல முறை துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்டையும் பத்திரிகை ஊடக மாநில முதலமைச்சரோட கவனத்தை இருக்கிறதுக்கும் கொடுத்தும் கூட இதே நிலையில் நீடிக்கிறதுனால எங்களால் தொழிலே செய்ய முடியாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற சூழ்நிலை இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய எல்லா தொழில் முனைவர்களுமே பார்த்திங்கன்னா நலிவடைஞ்சு நாங்களே எங்கேயோ வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடுவாங்கிற நிலைமை ஆகிடுது. ஏன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னி முதல் மாதிரியெல்லாம் லோன் தர்றதில்லை. இப்போ 45 நாள் ஆச்சுனாலே உங்கள் என்பிஏ பண்ணுற சூழ்நிலை என்ன 90 டேஸ் இருந்தது 6 மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 90 நாள் பண்ணிட்டாங்க. 30-40 நாளில் நீங்கள் வட்டி கட்டலாம் கூட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு SMS வருது, ஃபோன் போட்டுக்க என்னாச்சுன்னு கேட்டு மிரட்டுற துணியில் தான் இன்றைக்கி இருக்குங்க எல்லாமே. அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அரசு ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு வழிங்க. இந்த அரசே எங்களை இப்படி போட்டு நசுக்குனா நாங்கள் எங்கே யார்கிட்ட போய் முறையிடுறதுங்கிறது சூழ்நிலை தெரியாமல் இருக்குது. முதலமைச்சரை கவனத்தை ஈர்க்கன்னு இது வரைக்கும் அரசாங்கத்தை ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அரசுகிட்ட தான் போய் கேட்க முடியும். அரசுகிட்ட போய் கேட்டால் அரசு என்ன நினைக்கிறாங்க, நீ வேறு எதிர்கட்சி சேர்ந்தாங்களோ வேறு யாரோங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி எங்களை நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு சிரமம்னா எங்களோட முதலமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும், எங்களை துறை சேர்ந்த அமைச்சர்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இதையே வந்து போர்க்கால அடிப்படை ஏன்னா இதுக்கு மேலே ஏன்னா இன்னைக்கு இது குறைச்சி கொடுத்தா தான் தொழிலே நடத்த முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2020 கொரோனா தொற்றுக்கு அப்புறம் 2022 அப்புறம் ஏதோ தொழில் மேலும் வரும்னு பார்த்தோம், சரியாகலை. சரி 2023 இந்த இபி பிரச்சனைகள் மறுபடியும் நசுக்கிறதுனால மீண்டும் இயக்கலான்ட்டு வந்தவங்க கூட பின்தங்கி போயிட்டாங்க. 2024 ஏதாவது செய்யலாம்னு நினைக்கல, மறுபடியும் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியில் நாங்கள் எப்படி இந்த தொழிலை செய்கிறதுங்கிறது அரசு தான் வந்து எங்களுக்கு சொல்லணும்.